அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழழகி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். அதிக அளவில் செல்போன் பயன்படுத்துறவங்களா நீங்க? அப்போ உங்களுக்கான பதிவு தாங்க இது. ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டே வருவோம், உடனே ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போனை எடுத்து பார்த்துட்டே இருப்போம். அப்படி பாக்குறதுனால நம்மளுக்கு மன அழுத்தம் அதிகரிக்குமே தவிர நம்ம ரிலாக்ஸா இருக்க மாட்டோம். ஆனா இது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. ஏதாவது ஒரு வேலை செய்யறாங்க, வந்த உடனே அந்த செல்போனை எடுத்து பாக்குறாங்க. நம்மளுடைய கை நம்மளையே மீறி ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்போனுக்குள்ளதான் போகுது. அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்து விடுங்கள். அது அதனுடைய பக்க விளைவுகள் ரொம்பவே அதிகமா இருக்கும். நம்ம செல்போனுக்கு அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட குடிப்பழக்கத்திற்கு அடிக்ட் ஆனவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான். நம்ம அதிக அளவுல செல்போன் பாக்குறதுனால பிரெயின்ல டொபமைன் ரொம்பவே அதிகமாவே செக்ரேஷன் ஆகும். நம்ம திரும்ப திரும்ப செல்போனை பாக்குறதுக்கு நம்மள தூண்டிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம செல்போனை பார்த்துட்டே இருக்கிறதுனால மன அழுத்தம் அதிகமா ஏற்படும், தூக்கமின்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, கண் பிரச்சனைகள் ஏற்படும், ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஞாபக மறதி ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு செல்போன் பயன்படுத்துவதை முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணிக்கணும். நம்ம மனநலம் மற்றும் உடல் நலம் நம்ம பாக்குறது நம்மளுடைய கடமை. அதனால மனநலம் மற்றும் உடல் நலம் காப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.